என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்திருக்கு. ஐபிஓ டேட்டு ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 1 வரை வந்திருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 760 முதல் 800 வரை வந்திருக்கு. இது முழுக்க ஆஃபர் ஃபார் சேல்ஸு 4011 கோடிக்கு வந்திருக்கு. ரீட்டெயிலுக்கு வந்து 35% ஒதுக்கியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 2ல் இருக்குது. இந்த ஷேர் பிஎஸ்சியில் மட்டும்தான் லிஸ்ட் ஆகும். இவங்க தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஹோல்டிங் செக்யூரிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேப்பர் ஷேர் சர்டிஃபிகேட்டை வந்து டிஜிட்டல் ரெக்கார்டாக மாற்றினது இவங்க தான். இவங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டரி சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. ட்ரேடு செட்டில்மெண்ட், ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர், பிளெட்ஜிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ், கன்சோலிடேட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், ஓட்டிங், டிரான்சாக்ஷன் ஃபீஸ், கவர்னன்ஸ், கேஓசி சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. கடந்த 3 வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்க்குறேன். அசட், ரெவன்யூ, ப்ராஃபிட், எபிட்டா, நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 16,000 கோடிக்கு வந்திருக்கு. ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, ஆர்ஓஎன்டபிள்யூ, ப்ராஃபிட் மார்ஜின், எபிட்டா மார்ஜின் வந்து நல்லா தான் இருக்குது. இவங்களுடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7.96 இருக்குது. இவங்களுடைய புக் வேல்யூ வந்து 100 இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 800 இருக்குது. புக் வேல்யூ விட 8 மடங்கு அதிகமாக தான் ஐபிஓ ப்ரைஸ் வந்திருக்காங்க. இவங்களுடைய இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17.66 வந்திருக்கு. ஐபிஓ ப்ரைஸோட வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா பி ரேஷியோ வந்து 46.62 வந்திருக்கு. ஓவர் வேல்யூஸில் தான் வந்திருக்காங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.